கோவையில் பாஜக பிரமுகர் பொது இடத்தை ஆக்கிரமித்துவிட்டு தனக்கு முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதரவு இருப்பதாக கூறி மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட தம்பதியினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் காக்காச்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோகுல் பிரதாப், பொன்மதி தம்பதியினர். அதே பகுதியில் இவர்களுக்கு சொந்தமான நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே இவர்களின் நிலத்திற்கு செல்லும் பொது பாதையை பாஜக மாநில செயலாளர் அருணாதேவி மற்றும் அவரது கணவர் மோகன்ராஜ் ஆகியோர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து கேள்வி எழுப்பிய பொன்மதி மற்றும் கோகுல் பிரதாப் தம்பதியினரை அருணாதேவி மற்றும் அவரது கணவர் மோகன்ராஜ் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் காக்காச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே பொதுப்பாதையை மீட்டுத்தரக் கோரியும் தங்களை தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கோகுல் பிரதாப், பொன்மதி தம்பதியினர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், எங்கள் நிலத்திற்கு செல்லும் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து எங்கள் மீதும் தாக்குதல் நடத்திய அருணாதேவி அரசியல் பலம் உள்ளவர் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது குறித்து நியாயம் கேட்கச் சென்றால் தனக்கு பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் ஆதரவு இருப்பதாக கூறி மிரட்டுகின்றனர் என்று அவர்கள் தெரிவித்தனர். பேர் கோகுல் பிரதாப்ங்க, காக்காசாவடி பகுதியிலேருந்து வரோம். அங்கே எங்களுக்கு சொந்தமான நிலம் ஒன்று இருக்குது, வணிக வளாகம் கட்டியிருக்கோம். அதை பக்கத்தில் அருணாதேவி அவங்க பாஜக மகளிர் அணி மாநில செயலாளராக இருக்காங்க. அவங்க எங்கள் இடத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலுவையில் அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு போலி ஒரு ஆவணம், ஏற்கனவே வித்துட்டு ஒரு ஆவணத்தையும் திருப்பி மூல ஆவணமாக காமிச்சு போலி ஒரு ஆவணம் பதிவு செஞ்சு அரசாங்க நிலத்தையே பதிவு செஞ்சு போலி ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. அதை ஆக்கிரமிச்சுட்டு எங்களோட வணிக வளாகத்துக்கு நாங்கள் போகிறத பாதையை எல்லாத்தையுமே தடுத்துட்டு எங்கள் கடைக்கு யார் வந்தாலும் அவங்கள மிரட்டி இடையூறு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது தொடர்பாக நான் கடந்த ஓராண்டுக்கு மேலாக கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி கலெக்டர் அவர்களையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்த்து புகார் கொடுத்துருக்கோம். அவர் நில அளவை செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புவோம். இது சம்மந்தமாக இடையில அருணாதேவி அருணாதேவியோட அப்பா செந்தில்குமார் அதிமுக இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை கெட்ட வார்த்தையில் பேசுறது, தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. இது சம்மந்தமாக காக்காசாவடியில் ஆல்ரெடி எஃப்ஐஆர் அவங்க மேலே பதிவாக இருக்குது. அருணாதேவியின் தந்தை செந்தில்குமார், அவருடைய கணவர் மோகன்ராஜா, அவங்கள்ட்ட வேலை செய்கிற யுவராஜ், இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்துட்டு இருக்கு. அருணாதேவியும் மோகன்ராஜாவும் இந்த ஒரு குற்றம் மட்டும் செய்யறது இல்லைங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட இந்த நில ஆக்கிரமிப்பு பண்றது மட்டும் இல்லாம அவங்க காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல நிறைய பேர்த்த அப்பாவிகளை பயன்படுத்தி அவங்க மேல ஒரு லோன் போட்டு 1 கோடி ரூபாய்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு போட்டு அவங்களே அது எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் மாதிரி கொடுத்து வாய் அடைக்கிறது. மீறி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம தடுக்கிறது. இது மாதிரி நிறைய, இது ஒரு ஊழலுங்க. இன்னொன்று, எங்களோட இது சம்மந்தமாகவே இது போலி உயில் தயாரித்து அவங்க இன்னொரு சொத்தை அபகரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரிகார்டிங் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் நிலுவையில் பாதை எல்லாருமே பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோட்டை அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஃபால்ஸ் கிளைம் பண்ணி அவங்க ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வச்சு ஃபால்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் கலெக்டரை பார்த்து கொடுத்துருக்கோங்க. கலெக்டர் கண்டிப்பாக ஸ்டெப் சர்வே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வி ஹோப் ஜஸ்டிஸ் கிடைக்கும்ட்டு.